ஹலோ எவ்ரிபடி. எக்ஸாம்ஸ் எல்லாம் நெருங்கிடுச்சு. எல்லாத்துக்கும் ஆனுவல் எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம்ஸ் பக்கத்தில் வரப்போகுது. இந்த எக்ஸாம் டைமில் பேரண்ட்ஸ் பண்ணுற 4 மிஸ்டேக் பற்றி நான் சொல்ல போகிறேன். மிஸ்டேக் நம்பர் 1, எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் பிளெஸ்ஸிங்ஸ் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு அவங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸ்கிட்ட, அப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட, டீச்சர்ஸ்கிட்ட, எல்டர்ஸ்கிட்ட பசங்களை கூட்டிகிட்டு போகிறது. இந்த மாதிரி பண்ணுறதுனால பசங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும், அவங்க படிக்கிற டைம் அஃபெக்ட் ஆகும். ஸோ அப்போனா பிளெஸ்ஸிங்ஸே வாங்க வேணாமா சார் அப்படின்னா, 12th ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் பிஃபோர் ப்ராக்டிக்கல் டைம்லையும், 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் 15 days ப்ரியர் ஆகும். இந்த பிளெஸ்ஸிங்ஸ் வாங்குறதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாம் டயத்தில் அவங்களுக்கு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் இருக்காது. மிஸ்டேக் நம்பர் 2 என்னென்னா, எக்ஸாம் அன்றைக்கி காலையில் கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகிறது, இல்லை ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர் பண்ண சொல்கிறது, அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு பதட்டம் அதிகமாகும். ஸோ அதனால் ப்ரேயர்ஸ் ரெகுலராகவே பண்ணாங்கன்னா இட்ஸ் ஓகே. பட் புதுசாக எக்ஸாம் டைமில் காலையில் கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகிறது, ப்ரேயர் பண்ண சொல்கிறது, அந்த மாதிரி அன்யூஷுவல் திங்ஸ் தயவுசெய்து பண்ணாதீங்க. மிஸ்டேக் நம்பர் 3 என்னென்னா, எக்ஸாம் அன்றைக்கி காலையில் அவங்களுக்கு ஹெவியான ஃபுட்டு கொடுக்குறது, நியூட்ரிஷியஸாக கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி மட்டும் ஃப்ரூட்ஸு, நிறைய ஸ்ப்ரவுட்ஸு, இதெல்லாம் எக்ஸாம் அன்றைக்கி காலையில் ஹெவியாக கொடுக்குறது, எக்கு, இந்த மாதிரி ஹெவியாக கொடுக்குறாங்க. நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு நீங்கள் எப்போயுமே கொடுத்துட்டே வரணும். பட் எக்ஸாம் டைமில் மட்டும் அவங்களுக்கு ஸ்பெஷல் ஃபுட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தயவுசெய்து கொடுக்காதீங்க. அவங்களுக்கு அந்த ஃபுட்டு ஒத்துக்காமல் போயிடுச்சுன்னா ஸ்டொமக் பெயின் வரும், எக்ஸாம் அப்போ ஹெவியாக இருக்கும், அவங்களால எழுத முடியாது. ஸோ அதனால் யூஸ்வலாக குழந்தைங்க காலையில் என்ன ஃபுட்டு சாப்பிட்றாங்களோ, யூஸ்வலாக என்ன சாப்பிட்டு போவாங்களோ அதே ஃபுட்டு கொடுங்க. லைட்டாக கொடுக்குறது நல்லது. மிஸ்டேக் நம்பர் 4, எக்ஸாம் எழுதிட்டு குழந்தைங்க வந்தோடனே அதே எக்ஸாமை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் அந்த எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் ஒன் வேர்ட்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் எழுத சொல்கிறது, அதெல்லாம் செக் பண்ண சொல்கிறது, அந்த எக்ஸாமில் சரியாக பண்ணலன்னு சொல்லிட்டு அவங்கள திட்டிகிட்டே இருக்குது. இந்த மாதிரி பண்ணுறதுனால அப்கமிங் எக்ஸாம்ஸ் அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். அதனால் ஒன்ஸ் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னா அதை பற்றி பேசவே பேசாதீங்க. அடுத்த எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ண சொல்லுங்கள். எல்லா எக்ஸாம்ஸும் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அந்த அனாலிசிஸை பண்ணுங்கள். ஸோ இந்த 4 மிஸ்டேக்ஸை நீங்கள் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். வேறு பேரண்ட்ஸ் என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.